விதமான ஆவிக்குரிய நிலைகளை உங்களுக்கு காண்பித்து இதில் எந்த நிலையில் நீங்கள் நிற்க விரும்புகிறீர்கள், எந்த ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை நான் உங்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, தேவன் அன்பானவர் என்று அறிந்திருக்கிறோம், அப்படித்தானே? தேவன் அன்பானவர், தேவன் தயவுள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் மனதுருக்கம் உள்ளவர். ஆக தேவனை குறித்து நமக்கு சில அறிவு நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படித்தானே? We have some knowledge about our God. என்ன? He is so loving, he is so merciful, compassionate. அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், அப்படித்தானே? இப்படிப்பட்ட அறிவை சார்ந்து ஆண்டவருடைய நன்மையை நாம தேடலாம். ஆண்டவருடைய இரக்கத்தை சார்ந்து, ஆண்டவருடைய கிருபை சார்ந்து, ஆண்டவருடைய தயவை சார்ந்து, ஆண்டவருடைய மனதுருக்கத்தை சார்ந்து ஆண்டவரிடத்துல நாம் என்ன செய்யலாம்? அவருடைய நன்மைகளை தேடலாம். இது ஒரு ஆவிக்குரிய நிலைமை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய நோக்கம். தேவனுக்கு சில நோக்கங்கள் இருக்கிறது. இரண்டாவது, தேவனுக்கு ஒரு அனாதி திட்டம் இருக்கிறது. மூன்றாவது, தேவனுக்கென்று சில விருப்பங்கள் இருக்கிறது. நான்காவது, தேவன் ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள், பொதுவாக நாம் ஆண்டவர் என்று சொன்னா அவர் அன்பானவர், அவர் தயவு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அதனால இவருடைய இந்த நல்ல இதய நிலை, இவருடைய நல்ல இந்த நிலைமையை நாம் பின்னணியாக வைத்துக் கொண்டு அவருடைய நன்மையை தேடுவது இயல்பான காரியம், அப்படித்தானே? இப்போ நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார் தானே, தயவுள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவர் இருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்யலாம்? கையேந்தலாம். கையேந்தி, ஐயா இறங்கும், உதவி செய்யும், எனக்கு நன்மை செய்யும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப துன்பத்தில் இருக்கிறேன், ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், அதனால கைண்ட்லி ஹேவ் மர்சி ஆன் மீ, என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டோட கெஞ்சலாம். இன்னொரு பக்கம் போனா அவர் என்ன சொல்றாரு? எனக்குன்னு சில திட்டம் இருக்குது, விஷன்ஸ், சில மோட்டிவ்ஸ், சில அம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி எனக்குன்னு சில டிசைர்ஸ், எனக்குன்னு சில விருப்பங்கள் இருக்குது. அதற்காக உங்களுக்கு ஒரு கால் நான் கொடுக்குறேன், ஒரு அழைப்பு கொடுக்குறேன் இப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இப்ப இந்த ரெண்டு பகுதியில நீங்க எந்த பகுதியில் நிற்க விரும்புறீங்க? இரக்கத்தை சார்ந்து பொழைக்க விரும்புறீங்களா? அன்பை சார்ந்து பொழைக்க விரும்புறீங்களா? இல்ல தயவு சார்ந்து பொழைக்க விரும்புறீங்களா? மனதுருக்கத்தை சார்ந்து பொழைக்க விரும்புறீங்களா? இல்ல தேவனுடைய திட்டத்தை சார்ந்து பொழைக்க விரும்புறீங்களா? அவருடைய நோக்கத்தை சார்ந்து பொழைக்க விரும்புறீங்களா? அவருடைய விருப்பத்தை சார்ந்து பொழைக்க விரும்புறீங்களா? அவருடைய அழைப்பை சார்ந்து பொழைக்க விரும்புறீங்களா? ரெண்டு பக்கம் வேணுங்கிறீங்களா? இந்த ரெண்டுல ஒண்ணு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லதுதான், அதுவும் நல்லதுதான். ஆனா கேள்வி எப்படி கேட்கணும்? இதுல மிக சரியான விடை எது அப்படிங்கிறது. எது மிக சரியான விடை? விடை சொல்லுகிற விதங்களை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு திருப்தி அடையலாம். ஆனா பல நேரங்களில் இந்த விதமான விடையை சொல்லுகிறோம், ஆனா இதனுடைய அடிப்படையில் தானே செயல்படுகிறோம். கடவுள் என்றாலே அன்புள்ளவர், தயவுள்ளவர், இரக்கம் உள்ளவர். எனவே அவருடைய கருணையை அடிப்படையாக வைத்து, அவருடைய இரக்கத்தை அடிப்படையாக வைத்து, அவருடைய தயவை அடிப்படையாக வைத்து நன்மைகளை தேடுகின்ற ஒரு அனுபவம் தான் ஆவிக்குரிய மக்களிடத்தில், இல்லை என்றால் ஆன்மீக மக்களிடத்தில் காணப்படுது. எந்த ஒரு மதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இதனுடைய கடவுள் அன்புள்ளவர்ப்பா, கடவுள் இரக்கம் உள்ளவர், அதனால அவர்கிட்ட நம்ம என்ன செய்வோம்? இறங்குவோம், இரக்கத்துக்காக மன்றாடுவோம், அப்படி நம்ம நன்மை அடைய விரும்புகிறோம். இதற்காக தான் நிறைய உபவாசம் இருக்கிறோம், நிறைய ஜெபம் செய்கிறோம், அப்படித்தானே? பொருத்தனை எல்லாம் செய்கிறோம், மன்றாடுகிறோம், விண்ணப்பிக்கிறோம், பல விதங்களிலே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். இவை எல்லாம் எதனுடைய அடிப்படையில் என்றால் ஆண்டவர் இறங்குகிறவர், மனதுருகிற அடிப்படையில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் எந்த அடிப்படையை சார்ந்து நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஏதோ அங்கே ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரு அன்பானவர், இரக்கமானவர், அதனால் நமக்கு என்ன தேவையோ, நெருக்கடியோ, கஷ்டமோ, பிரச்சனையோ, அதற்காக அவரிடத்துல போய் கையேந்தணும் அப்படின்னு புதிய ஏற்பாடு சொல்லல. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்றால் தேவன் ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறார். அந்த திட்டத்தினுடைய நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாடு. தேவன் சில நோக்கங்களோடு செயல்படுகிறார். அந்த நோக்கங்கள் நிறைவேறி முடிகின்ற காலம் தான் புதிய ஏற்பாடு. தேவன் சில விருப்பங்களை வைத்திருக்கிறார். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அதுபோல தேவன் இதற்காக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய அழைப்பை நீங்கள் இவ்விதமாக புரிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையிலே நீங்கள் ஆண்டவருடைய நன்மையை தேடினால்தான் நீங்கள் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் இன்றைய நாட்களிலே பெரும்பாலான திருச்சபைகள் எல்லாம், பெரும்பாலான சுவிசேஷ ஊழியங்கள் எல்லாம், பெரும்பாலான திருச்சபை தலைவர்கள் எல்லாம் எந்த பக்கத்தை தெரிந்து கொள்ளும்படியாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் இரக்கமானவர், ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் மனதுருகிறவர், ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறவர்,
இந்த அடிப்படையைத்தான் கற்றுக் கொடுத்து இதனுடைய அடிப்படையில நீங்கள் இவரிடத்துல நன்மை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் சிந்துங்க, உபவாசிங்க அப்படின்னு சொல்லி தராங்க. அப்படித்தானே? எனவே இதனுடைய அடிப்படையிலேயே இன்றைய கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜெப கூட்டம் தான். இரவு ஜெபம், காலை ஜெபம், பகல் ஜெபம், உபவாச ஜெபம், அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா 12 மணி நேரம் ஜெபம், 6 மணி நேரம் ஜெபம், ஜெப தோட்டம், ஜெப கூட்டம், ஜெப மாநாடு, அப்படி எதை தொட்டாலும் ஜெபம் என்கிற பெயர்ல தான் ஆரம்பிக்குது. பெரும்பாலும் ஊழியர்கள் நாங்க ஜெபிக்கிறோம் அப்படிங்கிற அடையாளத்தை தாங்கள் காண்பிக்க விரும்புகிறார். பெரும்பாலான ஊழியர்கள் ஜெபத்திற்கு தான் அழைக்கிறார். பெரும்பாலான திருச்சபைகள்லாம் ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்படின்னா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது நீங்க சொல்லுகிறேன்னா அதுக்கு ஒரு மேடை தேவையா? இல்ல. ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை மிக அதிகமாக வற்புறுத்துகிறோம் நான். ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு வாகனம் ஓடணும்னா அதுக்கு 4 வீல்ஸ் வேணும். அப்படித்தானே? நல்ல பக்கா வீல்ஸ், நல்ல பஞ்சர் ஆகாத வீல்ஸ் 4 வேணும். 4 வீல்ஸ் இருந்தால் தான் கார் ஓடும். அப்படித்தானே? அதே நேரத்தில் அந்த காருக்கு உள்ளே ஒரு நல்ல இன்ஜின் இருக்கணும். அப்படித்தானே? நல்ல ஒரு இயந்திரம் இருக்கணும், நல்ல ஒரு வெல் பில்ட் என்ஜின் இருக்கணும். அது மாதிரி அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு எரிபொருள் ஃபியூல் இருக்கணும். அப்படித்தானே? 4வது அதை ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு டிரைவர் இருக்கணும். இவ்வளவு இருந்தால் என்ன செய்ய நடக்கும்? அது நல்லா ஓடும். அப்போ இதுதான் ஜெபம். ஜெபம் என்பது 4 வீல் மாதிரி, ஒரு என்ஜின் மாதிரி, இல்லைன்னு சொன்னா ஒரு நல்ல டிரைவர் மாதிரி. இவை இல்லாமல் வாகனம் ஓடவே ஓடாது. ஜெபம் என்பது எல்லாருக்கும் தேவையான உயிரோட்டம். ஆனா இவ்வளவு இருந்தாலும் நீங்க போய் சேரணும்னு விரும்பின ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்களா? நல்லா கவனிங்க. அருமையான கார், புதுசா வந்த கார், ஒரு பிரச்சனை இல்லை, கம்ஃபர்டபுளா ஓடும், நல்ல வீல் எல்லாம் கரெக்டா இருக்குது, என்ஜின் கரெக்டா இருக்குது, எரிபொருள் இருக்குது, அப்புறம் டிரைவர் நல்ல பக்கா டிரைவர். இப்போ நீங்க போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போயிடுவீங்களா? போயிடுவோமே. போகிறதுக்கு என்ன வேணும்? இப்ப என்ன வேணும்? இந்த 4 இருந்தாலும் இந்த வாகனத்தை சரியா ஓட்டி கொண்டு போவதற்கு ஒரு சரியான சாலை வேணும். அப்படிதானே? ஒரு சாலை இல்லாம அப்படியே இந்த கார் பறந்து போயிடுமா? ஒரு காலம் வருது, கார்கள் எல்லாம் பறக்க போற காலம் இனிமேல் தான் வரப்போகுது. ஆனா இந்த காலத்துல கார் பறக்காது. அப்போ நாம எவ்வளவுதான் அருமையான வாகனத்தை வச்சிருந்தாலும் இந்த வாகனத்தை ஓட்டி செல்வதற்கு ஒரு சரியான வழி இல்லை என்றால் நீங்க வாகனத்தை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. 4 பக்கம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது, இல்லைன்னா செல்லுகிற சாலையெல்லாம் வெட்டப்பட்டு படுகுழியா இருக்குது. நீங்க வாகனத்தை எப்படிங்க ஓட்டிட்டு போவீங்க? அதுபோல் தான் ஜெபம் என்பது அவசியம், உபவாசம் என்பது அவசியம். ஆனா சில நேரங்களில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னா, நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் என்னதான் உபவாசம் நான் கேட்க மாட்டேங்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 14 மத்தேயுவினுடைய 11 வசனத்தை நீ வாசித்து பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தேவன் சொல்லுகிறார், நீ இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். ஆனா இன்னைக்கு எல்லா ஊழியக்காரர்களும் இந்த ஜெபத்தை வச்சு தான் திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாங்க, ஜெபத்தை வச்சு தான் கட்டடங்களை கட்டிட்டு இருக்கிறாங்க, ஜெபத்தை வைத்துக் கொண்டு தான் பல விதங்களிலே ஜனங்களிடத்துல என்ன செய்யறாங்க, விளம்பரம் செய்கிறார்கள். ஆனா எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு காலகட்டத்தில் தேவன் சொன்னார், நீ இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்த வசனம் எரேமியா 14:12 இவங்க எவ்வளவுதான் உபவாசம் இருந்தா கூட அவர்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், நல்லது செய்ய மாட்டேன், அதை கவனிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த உபவாச ஜெபம் எல்லாவற்றையும் இக்னோர் பண்ணுகிறத பார்க்கிறோம். ஆக ஜெபம் உபவாசம் எல்லாம் மிக முக்கியமானவைகளாக இருந்தாலும் இவற்றின் அடிப்படையிலேயே நாம் நன்மைகளை பெற்றுவிட முடியாது. வாகனம் இருந்தால் மட்டும் போதாது, வாகனத்தை சரியாக ஓட்டி செல்வதற்கு ஒரு சரியான சாலையும் சரியான போகுமிடத்தை குறித்த தகவல்களும் நமக்கு வேணும். அப்போதான் நாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அருமையானவர்களே, தேவன் அன்பானவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் என்பவற்றை சார்ந்து வாழ்வதற்கு புதிய ஏற்பாட்டில் நாம் அழைக்கப்படவில்லை, வித்தியாசமா அழைக்கப்படும். பாருங்கள், உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்கிறார். யார் அவரு? ஒரு முதலாளி, ரொம்ப தங்கமானவர், ரொம்ப நல்லவர், யாருக்கு இறங்குகிறவர், உதவி செய்கிறவர். இப்படிப்பட்ட ஒருவரை குறித்து ஒருவர் அறிகிறார். அறிந்து என்ன செய்கிறார், அவ்வப்பொழுது அவரிடத்துல சென்று, ஐயா சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வீட்டில் ஒண்ணுமே இல்லை, உதவி செய்யுங்க. அப்படியா, பரவாயில்ல, உனக்கு நான் என்ன தரேன், அரிசி தரேன், பருப்பு தரேன், மளிகை சாமான் தரேன், காசு தரேன் அப்படின்னு கொடுக்குறார். அடுத்த இன்னொரு நாள் வரான், ஐயா எங்க வீட்டில் உடுக்கிறதுக்கு நல்ல உடைகள் இல்லையா அப்படின்னு ஓடி வரான். உடனே அவர் என்ன பண்றார், பரவாயில்ல, அதுக்காக கவலைப்படாத, உனக்கு உடைகள் தருகிறேன் அப்படின்னு உடைகள் எல்லாம் கொடுக்கிறார். இன்னொரு நாள் வருகிறான், ஐயா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லையா, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு. உடனே என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்க வைக்கிறதுக்காக, ஃபீஸ் கட்டுறதுக்காக, புக்கு வாங்குறதுக்கு, பேனா வாங்குறதுக்காக காசு கொடுக்குறார். அடுத்த புள்ளைய வர்றான், ஐயா பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறேன் ஐயா, நிறைய கேட்குறாங்க, 100 பவுன் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இத்தனை கோடி ரூபாய் கேட்குறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல, என் பிள்ளை எப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு தெரியல, ஏதாவது உதவி பண்ணுங்க. பரவாயில்லப்பா, உங்க பொண்ணுக்கு ஓரளவு எளிய முறையில் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு நான் தேவையான எல்லாம் செய்கிறேன், இப்படி எல்லாம் சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்தால் உங்களுக்கு குறைவு இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இருக்காது. அப்படித்தானே? தவறான விடை.
கேட்குறீங்க. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு நாள், நல்லதுப்பா உனக்கு உதவி செய்கிறேன், தப்பு இல்லை, என்கிட்ட உதவி செய்கிற ஆற்றலும் இருக்குது. ஆனால் எத்தனை முறைதான் நீ விதமாக வந்து என்னோட உதவி பெற்றுக்கொண்டே வாழ்வாய்? எத்தனை முறைதான் நான் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பதில் என்னுடைய மனதை வைத்துக் கொண்டிருக்க முடியும்? நீ ஒன்று பண்ணு, என் கம்பெனியில் நல்ல ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையில் நீ வந்து என்ன செய், ஈடுபட்டுக்கோ, உன்னை சேர்த்துக்க, உனக்கு நல்ல சம்பளம் தரேன், உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், அதன் மூலமா பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், நல்ல சாப்பாடு கொடுக்கலாம், நல்ல ட்ரெஸ் கொடுக்கலாம், அதனால உனக்கு எல்லா ஏற்பாடும் செய்து தரேன். ஆனால் ஒரு நல்ல வேலையில சேர்ந்துக்கோ, அதற்கு பிறகு என்னிடத்துல நீ வந்து கையேந்த வேண்டிய தேவையில்லை, நீ செய்கிற வேலையை உனக்கு சம்பளத்தை கொடுக்கும். இப்போ நாம வந்து ஒரு முடிவு எடுக்கணும். இந்த நபர் மூலமாக அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு சார்ந்து நமக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு வாழ்றது நல்லதா, இல்ல அவர் சொன்னது மாதிரி அவர்கிட்ட ஒரு வேலை இருக்குதான், அந்த வேலையில நாம சேர்ந்து உழைத்து அதன் மூலமாக அவர் தருகிற வருமானத்தை கொண்டு வாழ்றது நல்லதா? நீங்க அந்த இடத்துல இருந்தா எதை தெரிந்து கொள்ளுவீங்க? வேலையில சேர்றது, அப்படிதானே? சரியான விடை சொன்னீங்க. ஆனா இன்றைய நாட்கள்ல இந்த கிறிஸ்தவ மக்கள் அப்படி விரும்புறதில்லை. ஆண்டவருடைய இரக்கத்தை, அன்பை, தயவை சார்ந்து, ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணி உங்ககிட்ட நன்மையை வாங்குறேன், உபவாசித்து நன்மையை வாங்குறேன், காணிக்கை கொடுத்து நன்மையை வாங்குறேன், இந்த ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் போய் ஜெபம் பண்ணி என்ன செய்யறேன், நன்மையை வாங்குறேன் அப்படி சொல்றோம். அப்படித்தானே பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் அப்படித்தான். வாழ்க்கை நெருக்கடிகளுக்காக என்ன பண்ணோம்? we must pray. நம்ம வாழ்க்கையில தீர்க்க முடியாத சிக்கல் வரைக்கும் என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் இருக்கணும். அதுலயும் தீர்க்க முடியும் என்ன பண்ணணும்? ஊழியக்காரங்கிட்ட போய், ஐயா நாங்க ஜெபம் பண்ண கேட்க மாட்டேங்கிற ஆண்டவர், நீர் ஜெபம் பண்ணும் ஐயா, உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம இருக்கிற வாய்ப்பே இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்தில் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தேவன் சொன்னார், எரேமியாவே நீ என்ன, செத்து போன சாமுவேலும் மோசையும் வந்து நின்றா கூட இந்த ஜனங்களுடைய பட்சமா என் மனம் சாராதுன்னு சொன்னார். நாம என்ன நினைக்கிறோம்? அவர் ரொம்ப வல்லமையான ஊழியக்காரர் தான், டெய்லி ஏசுநாதரை பார்க்கிறாராம், பரலோகத்துக்கெல்லாம் போய் வந்துட்டு இருக்கிறாராம், அதனால அவர்கிட்ட போய் நம்ம நிலவரத்தை சொல்லிட்டு அவர் உடனே ஜெபம் பண்ணா, அவருடைய முகத்தை பார்த்த உடனே ஆண்டவர் உடனே என்ன பண்ணுவாரு? உன் முகத்தை பார்த்து அவங்களுக்கு நன்மை செய்யறேன் அப்படி செஞ்சிருவாராம். ஆனா அதே ஆண்டவருடைய சத்தியம் வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசையும் சாமுவேலும் வந்து நின்றாலும் என்ன பண்ண மாட்டேன், இவர்களுக்கு நான் நன்மையே செய்ய மாட்டேன். காரணம் என்னவென்றால், எவ்வளவு பெரியவங்க வந்து நின்றாலும் சிலர் சரியானவளாக இருக்கும் பொழுது, சரியற்றவைகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முகத்தை பார்த்து நல்லது செய்ய மாட்டாங்க. அப்படித்தானே? அதுபோல அருமையானவர்களை, ஆன்மீகத்தை சரியா புரிந்து கொள்ளுங்கள். இந்த முதலாளி நல்லவர் தான், அந்த முதலாளியுடைய நல்ல மனதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையினுடைய முழு தேவையை சந்திக்க முடியாது. வெறும் ஜபத்தையே செய்து கொண்டு, வெறும் பிரார்த்தனையை பண்ணிக்கொண்டு, வெறும் விண்ணப்பித்துக் கொண்டு, வெறுமனை உபவாசித்துக் கொண்டே வாழ்க்கையினுடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. God has a plan for us. ஆண்டவருக்கு நம்ம இடத்துல ஒரு நல்ல பிளான் இருக்குது. அந்த பிளான் படி நம்ம வருகின்ற பொழுது கையேந்தி பிழைக்கிறது இல்லைங்க, கௌரவமா பிழைக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட வந்து, இல்லை என்கிட்ட வர வேணாம், நானே அவர்கிட்ட போய் கெஞ்சி மன்றாடுற வேளை ஆண்டவர் சொல்றார், பாரு உனக்கு நான் நன்மை செய்யணும்னா நீ உருண்டு புரண்டு மன்றாடி கூச்சலிட்டு சத்தம் போட்டு என்னோட இரக்கத்திற்காக ரொம்ப பிச்சைக்காரனது போல நீ ரொம்ப சத்தம் போட்டாதான் உனக்கு டெய்லி நன்மை தருவேன் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா I am well prepared to do so. அப்படி செய்யறதுக்கு விருப்பமா இருக்கேன். மனுஷங்கிட்ட போய் கையேந்திரதை விட, சொந்தக்காரங்க கிட்ட போய் கையேந்திரதை விட, அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்திரதை விட, ஆண்டவருக்கு முன்னால உருண்டு புரண்டு மன்றாடி அழுது கூப்பிட்டு ஒரு நன்மை பெறுகிறது எனக்கு கௌரவமா இருக்குது. அல்லேலூயா. எனவே ஆண்டவர்கிட்ட போய் கையேந்தி பிழைக்கிறது எனக்கு வெட்கமே இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கையேந்தி பிழைக்க நம்மை அழைக்கவில்லை, கௌரவமா பிழைக்க அழைக்கிறார். அல்லேலூயா. பிச்சைக்காரர்களை போல வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, பிச்சைக்காரர்களை போல மன்றாடுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. சிலர் சொல்லுவாங்க, ஐயா மேசையின் கீழே விழுகிற துணிக்கைகளை பொறுக்கி தின்கிற நாய்க்குட்டியை போல அப்படி சமூகத்துல காத்திருக்கிற இந்த ஏழையை கண்ணோக்கி பாரும் ஐயா, நல்லா தான் இருக்குது, இதனால ஆண்டவருடைய மனதுருக்கம் கொஞ்சம் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஆனா இந்த நாய்க்குட்டிய மாதிரி மேசை கீழே உட்கார்ந்து பொறுக்கி திங்கிறத ஆண்டவர் விரும்பல. அவர் என்ன சொல்றாரு? பொறுக்கி திங்கிற நாய்க்குட்டியாக இராதே, கையேந்தி பிழைக்கிற பிச்சைக்காரனாக இராதே, கௌரவமாக வாழ்கிற என்னுடைய பிள்ளையாக இரு. அல்லேலூயா. கௌரவமாக வாழ்கிற பிள்ளையாக இரு. இன்றைய பெரும்பாலான கிறிஸ்தவ திருச்சபைகளும் பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியர்களும் ஜனங்களை பிச்சைக்காரர்களாகத்தான் மாற்றி கொண்டிருக்கிறாளே ஒழிய
கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு போதுமான கவனத்தை செலுத்தவில்லை. அவர்கள் ஜெப கூட்டத்தை நடத்துகிறார்கள், உபவாச கூட்டத்தை நடத்துகிறார்கள், ஜெப அரங்கு என்கிறார்கள், ஜெப நடை என்று சொல்லுகிறார்கள், ஜெப ஓட்டம் என்று சொல்லுகிறார்கள், ஜெப மாநாடு என்று சொல்லுகிறார்கள். வாங்க வாங்க எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை இறங்குவதற்கு ஜெபம் பண்ண சொல்லி பிச்சைக்காரத்தனமான ஒரு ஆன்மீகத்திற்கு நேராகத்தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவனோ நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அழைப்பு சோ நோபிள், சோ கிரேட். அப்படிதானே? என்ன அழைப்பு? நீ பிச்சைக்காரனாக அல்ல, பிள்ளையாக வா, பிள்ளையாக வா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பையன் வந்து வாசலை தட்டுறான். தட்டி, ஐயா, எங்க அப்பாவால சம்பாதிச்சு எனக்கு உதவி செய்ய முடியல, என்னை படிக்க வைக்க முடியல, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, எங்க குடும்பத்துல ரொம்ப வறுமை, எங்க அம்மாவுக்கும் உடம்புக்கு சரியில்லை, எப்படி பிழைக்கிறதுனே எனக்கு தெரியல ஐயா, எனக்கு பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த வீட்டில் இருக்கிறவரும் இறங்கி, அப்படியாப்பா ரொம்ப கஷ்டப்படுறியா, ஒன்றுக்கும் பயப்படாதப்பா, நான் உனக்கு நிறைய ட்ரெஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல 2-3 ஜோடி சட்டையை கொண்டு கொடுக்குறார். அப்புறம் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறார். அப்புறம் என்ன பண்ணுறார், உனக்கு ஏதாவது அப்பப்போ எதாவது நெருக்கடி வந்து நீ என்ன செய்ய, என்கிட்ட வந்து கேளு, ஆனால் படிப்பை விட்டுறாத, உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறார். இப்பொழுது இவர் செய்தது என்ன? நல்லா கவனிக்கணும். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தைகள் ஒன்றும் ரொம்ப ஆழம், அப்படி ரொம்ப நீளம் அப்படி ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள். நிறைய நேரத்தில் ஆழமான விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறோம், அடிப்படையான அவசியமான தேவையான விஷயங்களை அறிந்து வைக்கல. அதனால இப்போ நாம வந்து கேட்க போற வார்த்தைகள்லாம் அடிப்படை விஷயங்கள். இப்போ நம்ம முன்னாடி ஒரு பையனை பார்த்தோம், அப்படித்தானே? பார்த்தீங்களா? எந்த பையன் அது? யாருன்னு தெரியாது இல்லையா? உதாரணத்துக்காக பேசணும். அந்த பையன் வந்து அவர்கிட்ட வந்து, ஐயா நல்ல சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொன்னா அவரும் பெரிய மனசு வச்சு தங்க மனசோட என்ன பண்ணார், வந்து உதவி செஞ்சார். இப்போ இந்த மனிதர் இவருக்கு செய்தது என்ன சொல்லுங்க? இந்த பையனுக்கு நன்மை செய்தார். அடுத்து பாருங்க, இன்னொரு பையன் வரான். அப்பா ஸ்கூலுக்கு நேரமாச்சு. அவன் கௌரவமாக வந்திருக்கிறான். ஸ்கூலுக்கு நேரமாச்சு. சரிப்பா என்ன பண்ணோம்? ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் என்ன அனுப்புவீங்க? உடனே சட்டையில சரியா போட்டிருக்கியா, பட்டன் எல்லாம் சரியா போட்டிருக்கியா, ஷூ எல்லாம் பாலிஷ் பண்ணிருக்கியா, ஷாக்ஸ் போட்டிருக்கியா, சாப்பாடு எடுத்துட்டியா, டிஃபன் எடுத்துட்டியா, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டியா, புக் எடுத்துட்டியா, பேனா எடுத்துட்டியா, சரி சரி வா வா அப்படின்னு ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு கை காமிச்சிட்டு அப்புறம் வந்து 4 மணிக்கு பிக்கப் பண்றதுக்கு நான் வரேன், நல்ல பிள்ளையாரு, நல்லா சாப்பிடு, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், நல்லபடியா சாப்பிட்டு வா அப்படி சொல்லணும். அதுக்கு மேற்பட்டு அந்த பையனை குறித்து வீட்டில் உட்காந்து இவர் சிந்திக்கிறார். நம்ம பையனை இந்த பள்ளிக்கூடம் படிப்பு முடிஞ்சவரை எங்க சேர்க்கலாம், எப்படிப்பட்ட ஹையர் ஸ்டடிஸ் கொடுக்கலாம், என்னென்ன அவனுக்கு இது பண்ணலாம், அடுத்தது வரப்போற பண்டிகைக்கு அவனுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம், இப்படின்னு இவர் யோசிக்கிறார். கவனிச்சிங்களா? இப்போ இந்த பையனுக்கு இவர் செஞ்சது என்ன, அந்த பையனுக்கு அவர் செஞ்சது என்ன? 2 பையனுக்கு நல்லதை செஞ்சார். இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ்? சொல்லுங்க, நீங்க சிந்திக்கிற நேரம். இந்த 2 பையனுக்கும் நல்லது செஞ்சிருக்கிறார் இவர், அப்படிதானே? 2 பேட்டையும் அன்பா நடந்திருக்கிறார், 2 பேட்டையும் பரிவா நடந்திருக்கிறார். ஆனா வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? என்ன வேறுபாடு? அவர் பையன், அது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே. இந்த பையனுக்கு செஞ்சதுக்கு அந்த பையனுக்கு செஞ்சதுக்கு என்ன வித்தியாசம்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த பையனுக்கு ஒரு இரக்கத்தின் அடிப்படையில, கருணையின் அடிப்படையில, அந்த பையன் கெஞ்சினதனுடைய அடிப்படையில அவன் கேட்ட நன்மை செய்தார். ஆனா இந்த பையனுக்கு அப்படி கிடையாது. இவர் விரும்பினதின் அடிப்படையில் நன்மை செய்தார். அப்படிதானே? அவன் கேட்டானா, நான் சட்டையில பட்டன் போடல, எனக்கு பட்டன் போட்டு விடுங்கன்னு இவர் தான் செக் பண்ணார். அப்படிதானே? அவன் வந்து நான் ஸ்கூலுக்கு கிளம்புறதான் சொன்னான். ஸ்நாக்ஸ் வச்சிங்களா, சாப்பாடு வச்சிங்களா, அப்புறம் ட்ரெஸ் வாங்கி தருவீங்களா, ஃபியூச்சர்ல எங்க படிக்க வைப்பீங்க, இதெல்லாம் கேட்டானா ஒன்னும் கேட்கல. இதெல்லாம் இவரே சிந்தனை பண்ணிட்டு செய்றான். நல்லா கவனிங்க. முதலாவது பையன் அவரால் நன்மை பெற்ற பையன், 2வது பையன் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பையன். புரியுதா? he is well blessed by his father but he is benefited by somebody else. இந்த பையன் ஒருவரால நன்மை பெற்றான். நல்லா கவனிங்க. இன்னொரு பையன் அவருடைய ஆசீர்வாதம், அப்படின்னா அவன் மேல அவருக்கு ஒரு தரிசனம், அவர் மேல அவருக்கு ஒரு பாரம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இவன் எல்லாம் சார்ந்து அவனிடத்துல செயல்படுகிறார். அருமையானவர்களே, தேவனால் நன்மை அடைகிற வாழ்விற்கும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்வுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தேவனால் நன்மை அடைய விரும்புகிறீர்களா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா? சொல்லுங்க. நன்மை நாம விட மாட்டோம், அந்த பக்கம் விட அந்த பக்கம். நன்மை அடையணும், ஆசீர்வதிக்கணும். ஏதாவது ஒண்ணுக்கு வாங்க, ஏதாவது ஒரு பக்கத்துல இல்லைங்க. நன்மை அடைகின்ற ஒரு வாழ்க்கைக்கு நீங்க விரும்புறீங்களா, இல்ல
ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கைக்கு விரும்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கைக்கு. பாருங்கள், நன்மை அடைகிற வாழ்க்கையில ஆசீர்வாதம் முழுமையாக இல்ல. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மாதிரி அவன் கேட்டதுக்கு இவருடைய அன்பு இரக்கம் அடிப்படையில் அவருக்கு உதவி கிடைத்தது. ஆனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை என்பது ஒரு பையனை எப்படியெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் தகப்பன் விரும்புகிறாரோ அந்த தகப்பனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் காரியங்கள் நடைபெறுகிறது. அங்க அப்படி கிடையாது. அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில், கேட்டதன் அடிப்படையில் அவனுக்கு உதவி கிடைத்தது. நீங்க ஜெபம் பண்ணலாம், உபவாசம் இருக்கலாம், மன்றாடலாம், உங்களுக்கு ஒரு பலனும் இல்லைன்னு நான் சொல்லுகிறதே இல்லை. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு நீங்க கேட்ட ஒரு நன்மை செய்யலாம். உதாரணமா உங்களுடைய வியாபாரங்கள் தோல்வியிலே போயிட்டு இருக்குதா, நீங்க ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து, இல்லைன்னா ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜெப கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கும். அந்த நன்மை கிடைத்ததுனால நீங்க ஆண்டவர் மேல நல்ல அன்புள்ளவர்களாக மாறிக்கலாம். ஆண்டவர் நன்மை செய்தார், நன்மை செய்தார், நன்மை செய்தார் என்று நீங்கள் ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்லலாம். அது மாதிரி நீங்க சரீரத்துல வியாதியோடு இருக்கிற வேளையில நீங்க ஜெபம் பண்ணி உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை அடைந்திருக்கலாம். அதை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய எண்ணம் ஆண்டவர் மேல இருந்திருக்கலாம். இவையெல்லாம் நீங்கள் ஆண்டவரால் பெற்ற நன்மைகள். ஆனாலும் நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று கூற முடியாது. ஆசீர்வதிக்கப்படுவது என்பது தேவன் தம்முடைய திட்டத்தின்படி எதை வைத்திருக்கிறாரோ அதை விரும்பி நாம் செல்லுகிற பொழுதுதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. பிச்சைக்காரர்கள் பெறுவது வெறும் நன்மைகள், பிள்ளைகள் பெறுவது ஆசீர்வாதங்கள். அப்படிதானே? நாம எந்த ஒன்றுக்கும் ஆசீர்வாதங்கிற வார்த்தையை சொல்லி பழகிட்டோம். உதாரணமா ஒரு ஜெப கூட்டத்திலேயே ஒரு இது போன்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு எப்படிங்க கூட்டம் இருந்தது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவோம்? ஆசீர்வாதமா இருந்து. சாப்பாடு எப்படி இருந்து? நல்ல ஆசீர்வாதமா இருந்து. பிரசங்கம் எப்படி? ஆசீர்வாதமா இருந்து. பாடல் எப்படி இருந்து? ஆசீர்வாதமா இருந்து. இது ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு இது ஒரு ஃபெமிலியர் வேர்டு. ஆசீர்வாதம் ஏதோ நம்ம நல்லா ஃபீல் பண்ணோங்கிற அர்த்தம் மட்டும்தான். ஆனா உண்மையில ஆசீர்வதிக்கப்படுவது என்பது அப்படி அல்ல. ஒரு தகப்பன் தன் பிள்ளையினுடைய துவக்கத்திலிருந்து முடிவுன்னு ஒரு பெரிய கனவை வைத்திருக்கான். அப்படிதானே? ஒரு பெரிய தரிசனம் வச்சான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கிறதுக்கு ஒன்றும் அவங்க விரும்புறதும் இல்லை, அதை குறித்த ஒரு அம்பிஷியஸாக இருந்ததும் கிடையாது. ஆனால் இவங்க அம்மா அப்பா பிறந்ததுலேருந்தே என் பையன் டாக்டரா மாறணும், டாக்டரா மாறணும், டாக்டரா மாறணும், டாக்டரா மாறணும். அக்கம் பக்கத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் டாக்டராக தான் மாறிட்டு இருக்குது. அக்கம் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளும் பெரிய இன்ஜினியர்ஸாக மாறிடுது. அங்கே இங்கிலாந்துக்கு போய் படிக்குது, அமெரிக்காவுக்கு போய் படிக்குது, ஆஸ்திரேலியா படிக்குது. அதில் என் பிள்ளை அது மாதிரி தான் வரணும்னு இவங்க என்ன செய்ய ஒரு தரிசனத்தோடு வளர்க்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த தரிசனம் இல்லை. அந்த பிள்ளை சாதாரண ஏதோ நம்ம வருகிற சூழ்நிலை என்ன வருதோ அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போகுது. ஆனா அந்த பிள்ளையை விட அதிகமான ஒரு வெயிட்டோட இவங்க கனவு காண்றாங்க இல்லையா? அதே போல்தான் நம்முடைய தேவனும் நம்மை விட அதிகமாக கனவு வைத்திருக்கிறார். அப்படித்தானே? ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். எனவே அந்த தரிசனம் யாருடைய வாழ்வில் நிறைவேறும்னா, பிச்சைக்காரர்களை போல கடவுளுடைய இரக்கத்திற்காக தயவிற்காக கெஞ்சி மன்றாடி அழுது கூப்பிட்டு ஒரு உதவியை தேடி நிற்கிறவர்களுக்கு அல்ல, பிள்ளைகளை போல. ரோமர் 8:17 என்ன சொல்லுகிறது? நீங்கள் இப்பொழுது யாராக இருக்கிறீர்கள்? Who are you now? Now you are not beggars but children. அப்ப beggars இல்லாம சில்ட்ரனாக இருந்தா அதனுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நாம் தேவனுடைய எல்லா செல்வங்களுக்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, தேவனுடைய நன்மைகளை பெறுகின்ற ஒரு வாழ்க்கையில தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேடுங்க. யாக்கோபு ஆண்டவரிடம் நிறைய நன்மைகளை பெற்றான். அப்படித்தானே? நிறைய நன்மைகளை பெற்றான். ஆனா அவ்வளவு நன்மைகளை பெற்ற பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் அவன் ஆண்டோடைய சமூகத்துல அவன் எப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? ஆதியாகமம் 32 மத்தேயுவினுடைய 26 வசனத்தை வாஸ்து பார்த்தீங்களா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு நான் உம்மை போக விட்டேன். நான் போவேன்னு கூட சொல்ல, நான் உம்மை போக விட்டேன். ஏங்க, இதுவரையிலும் கிடைத்த ஆசீர்வாதம் பார்த்தாத எவ்வளவு ஆடு மாடெல்லாம் சேர்ந்திருக்கு, ஏகப்பட்ட பரிவாரத்தோட வந்திருக்கு. இதெல்லாம் தேவன் தானே ஆசீர்வதித்தாருன்னு அவங்க மாமா கிட்ட சொன்னார். கர்த்தரின் எனக்கு உதவி செய்தார், என் பக்கத்துல இருந்தாலும் சொன்னார். இப்போ அந்த ஆள் எதுக்கு போய் ஆசீர்வாதம் கேட்கிறாரு? இப்போ ஆசீர்வாதம் கேட்கிறாரு. அப்படித்தானே? காரணம் என்னவென்றால், இதுவரையிலும் கிடைத்த நன்மைகளை கொண்டு இவனுடைய வாழ்க்கையை பாதுகாப்போடு தொடர்வதற்கு இவனுக்கு வாய்ப்பில்லை. கடவுளால் நன்மை பெற்றிருந்த ஒரு மனிதனாகத்தான் இதுவரைக்கும் அவன் இருந்திருக்கிறான். இப்பொழுதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் இரவெல்லாம் அவன் கூப்பிட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணி, என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் இப்பொழுது எனக்கு எதிரே இருக்கிறதான இந்த பிரச்சனையை கடந்து செல்வேன். என்னுடைய சகோதரனை கொலை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கொடிய பிடியில் நான் தப்ப வேண்டும் என்றால் எனக்கு ஆடுகளை தந்தால் போதாது, மாடுகளை தந்தால் போதாது, எனக்கு செல்வங்களை தந்தது போதாது, எனக்கு 4 பெண்களை தந்தது போதாது, எனக்கு யார் வேணும்? என்ன வேணும்? உம்முடைய ஆசை. நீர் ஆசீர்வதித்தால் அது எனக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதற்கு பிறகு தான் ஆண்டவர் என்ன பண்ணா 28ஆம் வசனத்துல,
தேவன் அவனை அங்கே ஆசீர்வதித்தார். இப்பொழுதுதான் யாக்கோபனுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுவரை நடந்தது நன்மை. எனவே உடம்புல ஒரு வியாதி போச்சதுனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விட்டாருன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்கிறார், அவ்வளவுதான். எதற்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாத திட்டத்துக்குள்ள, ஜெப திட்டத்துக்குள்ள இல்ல, ஆசீர்வாத திட்டத்துக்குள்ள நுழைந்து நீங்கள் பிள்ளைகளாவதற்காக, பிள்ளைகளாகும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யாக்கோபு இதுவரையிலும் பெற்றதெல்லாம் கடவுளிடத்திலிருந்து விழுந்த பிச்சைகள் போன்ற நன்மைகள். ஆனா இப்பொழுது அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் விளைவு என்ன? யாரை கண்டு பயந்து நடுங்கி கலங்கி கொண்டு போனானோ அந்த நண்பர் வந்து கட்டி அணைத்து முத்தமிடுகிற ஒரு சூழ்நிலை தான் தேவன் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நிலைமை. அதற்கு பிறகுதான் தேவனுடைய திட்டம் அவனுடைய வாழ்விலே செயல்பட ஆரம்பித்த காரணம் என்னவென்றால், தேவனுடைய ஒரு திட்டத்திற்காக அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த அழைப்பின் திட்டத்துக்குள் வருகிறது வரையிலும் அவன் இவ்விதமான போராட்டங்களை எல்லாம் சந்திக்க நேர்ந்தது. எனவே நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் தேட வேண்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற என்று சொல்கிற பொழுது தேவனுடைய திட்டத்தின்படி, அப்போ தேவ திட்டம், தேவ நோக்கம், தேவ அழைப்பு, இதற்கு நாம செவி கொடுக்கணும். அல்லேலூயா. பிச்சைக்காரர்களாக அல்ல, பிள்ளைகளாக. கலாத்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 5-6 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், நீ இனி அடிமையாக இராமல் பிள்ளையாக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக தேவன் தம்முடைய புத்திரனுடைய ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பினார். அல்லேலூயா. இந்த ஆவி உங்களுக்குள்ள வந்திருக்குதா? உங்களுக்குள்ள இந்த புத்திரனுடைய ஆவி வந்திருக்குதா? இந்த ஆவி உங்களுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? ரோமர் 8 என்ன சொல்லுகிறது? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும். இந்த ஆவி உள்ள வந்த பிறகு, ஐயா சாமி பிச்சை போடுமையா, ஐயா ஊழியக்காரரே எனக்கா ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஐயா என்ன அந்த திட்டத்துல சேர்த்துங்க ஐயா, எனக்கா ஜெபம் பண்ணுங்க ஐயா. உபவாசம் இருந்து கெஞ்ச வேண்டிய தேவையில்லை, மன்றாட வேண்டிய தேவையில்லை. ஊழியக்காரங்களுடைய தயவுல போய் வாழ வேண்டிய தேவையில்லை. ஊழியக்காரங்க எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி உங்களை வழி நடத்துவதற்கு தானே அன்றி உங்களுக்கு நன்மைகளை பெற்று தருகின்ற ஏஜென்ட்களாக அவர்களை ஆண்டவர் நியமிக்கவே இல்லை. உங்களை சரியான சத்தியத்தில் நடத்துறதுக்கு, உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதென்றால் என்ன என்பதை சொல்லி தருவதற்கு, தேவன் எப்படிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை விளக்கி காட்டி அந்த திட்டத்துக்குள் சென்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வழி ஏற்படுத்துவதற்கு தான் ஊழியக்காரர்கள். என்று நீங்க ஊழியக்காரங்க போய் பாஸ்டர் ஜெபம் பண்ணா நடக்கும் இல்ல, நீங்க ஜெபம் பண்ணா நடக்கலன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் நடக்காது. ஏன்? ஆண்டவர் மனுஷன மாதிரி கிடையாது. ஒரு மனுஷன் வேணும்னா நாம போய் கேட்டா இல்லைன்னு சொல்லுவான். ஆனா ஒரு எம்எல்ஏ கூட்டிட்டு போனா செஞ்சிருவோம், அப்படிதானே? நாம போய் ஒரு அதிகாரிகிட்ட ஒரு காரியத்தை செய்ய அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டான். ஆனா எம்பி கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு போனா செஞ்சிருவான். அவன் ஆளுக்கு ஆளு முகத்தை பார்த்து செயல்படக்கூடிய நிலைமையில உள்ளவன். தேவன் அப்படி கிடையாது. ஒருவனுக்கு செய்யத்தக்கதான ஒரு நல்ல பின்னணி அவனுக்கு இருந்தால் அவனுக்கு செய்வார். அவனிடத்துல அந்த பின்னணி இல்லை, அப்ப அவர் செய்யலன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் பார்த்தோம், மோசையும் சாமுவேலும் போய் நின்னா கூட செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டாரு? அவர்களுக்கு ஏன் அவர் செய்யலன்னா அக்கிரமங்கள், பாவங்கள். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசினார், ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கைகள் எல்லாம் குறுகி போயிடலப்பா, கேட்க கூடாதபடிக்கு காதுகள் மந்தமாய், அதாவது நம்ம பாஷையில சொல்றதானா செவிடாகி போகல. நான் என்ன பண்ணுவேன் ஏசாயாவே, நீ நல்லாதான் ஜெபம் பண்ற, நல்லாதான் மன்றாடுற, ஆனா இவர்களுடைய அக்கிரமம், இவர்களுடைய பாவம் எனக்கும் அவர்களுக்கு இடையில என்ன பண்ணுது? இட் கிரியேட்ஸ் சம் செப்பரேஷன், ஒரு பிரிவினை உண்டு பண்ணுகிறது. அவருடைய அக்கிரமங்கள் என்னுடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்கிறது. நான் என்ன பண்ண முடியும்? புரிகிறதா? ஊழியர்களுடைய தயவில் அல்ல, பாஸ்டர்களுடைய தயவில் அல்ல, சுவிசேஷர்களுடைய தயவில் அல்ல, அவர்களுடைய வல்லமையின் தயவில் அல்ல. எந்த ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனா சரி, தேவனே அறியாத மக்களுக்கு ஊழியர்கள் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அவங்க ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காக ஊழியர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் செய்வார். ஆனால் நாம் ஆண்டவரை அறிகின்ற அறிவை பெற்று விட்டோம் என்றால் அந்த அறிவை சார்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணணும்னா நம்முடைய ஸ்டேட்டஸ் எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸா இருக்கணும்? கையேந்துகிற ஸ்டேட்டஸ் இல்ல, கௌரவமா பிள்ளையாக போய் நின்று ஆண்டவர்கிட்ட கேட்கறது. அப்படிதானே? பிள்ளைய போல் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்டஸ், அதான் நமக்கு ஆண்டவர் சன்ஷிப் இல்லையா? அந்த ஸ்டேட்டஸை கொடுக்கறதுக்கு தான்
தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? மோசையை அனுப்பாம, எரேமியாவை அனுப்பாம, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி. எதற்காக? அந்த குமாரன் பூமியில வந்து நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து, அது மட்டுமல்லாம அந்த குமாரனுக்குள்ள இருக்கிறதான ஆவி நமக்குள்ள வரும். அப்ப நாம கையேந்தி பிழைக்கிறத விட்டு கௌரவமா பிழைப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கௌரவமா தான் பிழைக்க வைக்கிறார். நான் கெஞ்சுவோம் அதுக்காக ஆண்டவே அப்படியே நம்ம வந்து ஸ்டப்பானா அப்படி ரொம்ப ஸ்டிஃபா அப்படி இல்லை, அது வேற விஷயம். நாம இரக்கத்தை எதிர்பார்ப்போம், தயவு எதிர்பார்ப்போம். ஆனா பிள்ளைக்குரிய ஒரு உரிமையோடு ஒரு கௌரவத்தோடு நிற்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். நாய்க்குட்டிகளைப் போல அப்பத்துணிக்கைகளை பொறுக்கிறதுக்கல்ல, பிள்ளைகளைப் போல அவரோடு அமர்ந்து வாழ்வார். எனவே இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, நிறைய ஊழியக்காரர்களுக்கு தெரியவே இல்லை. எல்லாம் பிள்ளைங்க, நாம பிள்ளைங்க, அவர் அப்பான்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடுறாங்களே ஒழிய இந்த லெவல்ல பிள்ளைகளை நடத்த விரும்பல. அவர்கள் எப்பொழுதுமே இவர்களை பிச்சைக்காரர்களாக வைத்துக்கொண்டு தங்கள் தயவை நாடி வாழ்வதற்கு தான் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா இவங்க ஜெப கூட்டத்துக்கெல்லாம் ஆள் சேராது, இல்லைன்னா இவங்களுடைய ஜெப பங்காளர் திட்டத்துக்கெல்லாம் ஆள் சேராது. இந்த ஜனங்களை எல்லாம் எப்பொழுதுமே பிச்சைக்காரர்களை போல வைத்துக் கொண்டிருந்தாதான் இவங்க எதுக்கு எடுத்தாலும் அங்கதான் போவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு அந்த ஜெப கூட்டத்துக்கு தான் போனாங்க. ஆனா இப்பவும் அங்கதான் போறாங்க. ஏன்? இத்தனை 10 வருஷம் ஆன பிறகும் ஆண்டவரிடத்துல நாம நேரடியாக ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல நம்முடைய விவரங்களை சொல்லி நம்முடைய வியாபாரத்தை நல்ல நிலைமையை பார்க்கறதுக்கு முடியலையே. அப்ப ஸ்டில் we are beggars, not children. அப்படிதானே? இந்த வார்த்தை கொஞ்சம் கொச்சையான வார்த்தை போல இருக்குது, வேற வழி கிடையாது. இந்த பிரசங்கம் முடிகிறது போல இந்த வார்த்தை நீங்க சகிச்சு தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு வேற ஏதாவது நல்ல வார்த்தையா இருக்குன்னு பார்த்தேன். பிச்சைக்காரருக்கு வேற ஒரு வார்த்தை இல்லை இருக்குது, அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. யாசிப்பவர் நல்லா சொல்லலாம், அப்படிதானே? ஆமா, அப்ப நான் யாசிக்கணும்னு சொன்னா நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. பிள்ளைகளுடைய உலகமா இருக்க வேண்டிய நாம் பிச்சைக்கார உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அழைப்பு என்ன? ஏதோ நன்மை பெறுகிறதல்ல, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவது. ஆண்டவர் பெரிய ஒரு டிவைன் பிளானை வச்சு கொண்டிருக்கிறார் இல்லையா? அந்த பிளானுக்குள்ள நம்மளை இன்வால்வ் பண்ணி நாம் அதுக்குள்ள வந்து அப்பா பிள்ளைங்கிற உறவு நிலையோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். எலியாவுக்கு பார்த்தீங்கன்னா கேரித் ஆற்றங்கரையில ஆண்டவர் வந்து காகத்தின் மூலமாக அப்பம் கொடுத்தார். எதனால கொடுத்தார்? எலியாவின் மேல் இறங்கி கொடுத்தாரா? பாவம், அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் செத்து போயிடக்கூடாதுங்கிற பரிதாபத்துல கொடுத்தாரா? இல்ல வேற ஏதாவது மனசுல வச்சுட்டு கொடுத்தாரா? சொல்லுங்க. இரக்கமா? இரக்கமா இல்லைங்க. நானும் ரொம்ப காலமா அப்படிதான் நினைச்சிருந்தேன், ஆண்டவர் எவ்வளவா இறங்கி. இல்லைங்க, இட் வாஸ் ஹிஸ் டியூட்டி, கடமை. ஏன்? அவங்ககிட்ட சொன்னாரு, நீ இந்த இடத்தை விட்டு போய் கேரித் ஆற்றங்கரையில போய் உன்னை ஒளித்துக்கொள், மறைத்துக்கொள், ஹைட் யுவர்செல்ஃப். ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நான் செயல்பட்டு இருக்கேன். இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக நீ என்ன பண்ணணும்? இப்ப நீ ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் ஹைட் யுவர்செல்ஃப் சம்வேர். எங்கே போய் உன்னை மறைச்சிக்கணும். அந்த உனக்கு ஒரு இடம் லொகேஷனை காட்டுறேன், அந்த லொகேஷன்ல போய் உன்னை மறைச்சிக்கோ. அங்க போகிறதுக்கு இவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு கீழ்ப்படிந்து போனான். அவனுக்கு அவர் ரொட்டியை கொடுத்தார் காகமொழி. எதுக்காக? பிச்சை அல்ல, தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனவனுக்கு கொடுத்த கௌரவமான பிழைப்பு. அப்படித்தானே ஆகார்? அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர். நாம் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை சரியா புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்ந்தோம்னா நமக்கு ஆண்டவர் தருக்கலாம் பிச்சையா இருக்காதுங்க. அவர் நம்மை போஷிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள பார்க்க போறார். அப்படித்தானே? அவருக்காக நான் வாழ்ந்தால் நான் வாழ்வதற்கு தேவையானவளை அவர் தந்துதான் ஆக வேண்டும். எனக்கு அமைதியை தராமல், சந்தோஷத்தை தராமல், நிம்மதியை தராமல், நம்பிக்கையை தராமல், வாழ்க்கை குறித்த ஒரு சரியான பிடிப்பை தராமல் அவருக்காக என்னை பயன்படுத்த அவர் முடியாது. அவருக்காக வாழ்வேன் என்றால் அவர் எனக்காக வாழ்வார். அல்லேலூயா. நாம் பிச்சைக்காரர்களாக அல்ல, பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய இறுதி பகுதி, காலம் முடிய போகுதே, தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறி முடிய போகிறது. அந்த திட்டம் நிறைவேறதுக்கு முன்பாக வெறும் ஆராதனை வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க, வெறும் வழிபாட்டு வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க, வெறும் காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் தேடுகிற வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க. வெறுமனே ஜெபித்து உபவாசித்து மட்டும் நன்மையை பெறுகிறதான அந்த பழைய ஏற்பாட்டு சிஸ்டத்தை விட்டு வெளியே வாங்க. இப்ப ஆண்டவர் உங்களை பிள்ளைகளாக பார்க்க விரும்புகிறார். ஏன்னா இந்த பிள்ளைகளை வைத்து அவர் நிறைய காரியங்களை செய்ய போறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் ஆண்டவர் நன்மை செய்தார். வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது, அற்புதங்கள் நிகழ்ந்தது, கற்பாரில் தண்ணீர் வந்தது, இது போன்ற பலவிதமான அற்புதங்கள் நடந்தது. இந்த அற்புதங்கள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமா இல்ல வேற எதுவுமா? ஆசீர்வாதம்னு சொல்லலாம். ஆனா இல்லைங்க, இது ஆசீர்வாதம் இல்ல. இது ஆசீர்வாதமா இருந்திருந்தா இவங்க அங்க போய் சேர்ந்த பிறகு இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கும். அப்படித்தானே? என்ன நடந்து தெரியுமா?
40 வருஷமா மன்னா பொழிந்து கொண்டிருந்தது. ஆனா அந்த தேசத்துக்குள்ள போன உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆசீர்வாதம் ஒருபோதும் ஸ்டாப் ஆகக்கூடாது, அப்படிதானே? இட் ஷுட் நெவர் ஸ்டாப். ஆசீர்வாதங்கிறது எப்பொழுதும் உங்களுக்கு பொழிந்து கொண்டே இருக்கிற ஒன்று. மன்னா என்பது 40 வருஷம் தான். அப்போ கானகத்துல தேவன் அவர்களுக்கு செய்ததெல்லாம் ஆசீர்வாதங்கள் அல்ல, அவர்களுக்கு சில நன்மைகள். அதனால தான் அந்த நன்மைகள் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. எத்தனை நாள் தான் இந்த மன்னாவை புசித்துக் கொண்டு வாழ்வதுன்னு கேட்டாங்க, அப்படித்தானே? எத்தனை நாள் தான் அந்த கானகத்துல இது போன்ற ஒரு சூழ்நிலை வாழ்றது, நாங்க சாப்பிட்ட வெள்ளரிக்காய் கொம்பட்டிக்காய் இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் தேவன் அங்கே அவர்களுக்கு அந்த பிரயாணத்திலே அவர்கள் செல்வதற்காகவும் ஆசீர்வாதமான தேசத்துக்கு போய் சேரதுக்காக தான் இதை செய்தார். அல்லேலூயா. மன்னா என்பது அவருடைய நிரந்தர ஆசீர்வாதங்கள் அல்ல. யோர்தான் பிரிதல் என்பது நிரந்தர ஆசீர்வாதங்கள் அல்ல. எரிகோ உடைவது என்பது நிரந்தர ஆசீர்வாதங்கள் அல்ல. அவர்களுக்கு தேவன் என்ன சொல்லினானால், உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை வைத்திருக்கிறேன், அது தேனும் பாலும் ஓடுவது போன்ற செழிப்பான தேசம். அங்க நீங்க போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் கையிட்டு செய்கிறதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். வானம் பொழியும், பூமி விளையும், நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுக்க மாட்டீங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாம், இந்த பேக்கேஜ் ஃபுல்லா எங்க இருக்கு சொல்லுங்க? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க இருக்கிறது? கானானில். கானான் என்கிறதான அந்த தேசத்துக்குள் போகிற அந்த திட்டத்துக்குள் அவங்க செல்லுகிற பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் வரும். இந்த வழியில நடந்து பாருங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், மன்னா பொழிதல்கள், இவர்கள் எல்லாம் ஒரு டெம்பரரி, அதாவது ஒரு தற்காலிகமான முறையில தான், ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். அவர்கள் ஆசீர்வாதமான தேசத்துக்கு போய் சேர்கிறது வரைக்கும் இவைகள். ஆனா இதெல்லாம் தான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ தலைவர்களும் பெரும்பாலான கிறிஸ்தவ போதகர்களும் இந்த கானகத்தில் ஆண்டவர் செய்தது போன்ற நன்மைகளை குறித்து தான் ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை தொடர்ந்து கானகத்திலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க எங்க சேரல இன்னும். எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவர், அவர்கள் பெரும்பாலும் சொல்லுகிறத பார்த்தா, ஆண்டவர் எரிகோவை உடைத்தார், யோர்தானை பிரித்தார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், கற்பால் தண்ணீரை வளவழைத்து கொடுத்தார். ஐயா, இதெல்லாம் அவர்களுக்கு செய்தார். எதற்காக தெரியுமா? அவர்களுக்காக தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான கானான் தேசத்துக்கு சேருவதற்காக. அங்கே சேர்ந்த பிறகு அவங்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும் தெரியுமா? அதற்கு பிறகு அங்க ஜெபம் பண்ணி நன்மை வாங்கி தரதுக்கு மோசே இல்லை. அவர்களுக்கு உபவாசம் இருந்து மன்றாடி நன்மை வாங்கி தருவதற்கு அங்கே ஒரு சாமுவேல் அல்ல. அங்க போன பிறகு அவங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வரும்? தேவன் மோசையின் மூலமா என்ன சொல்லி கொடுத்தார்? உபாகமம் 28 மத்தியத்தில் என்ன வாசிக்கிறோம்? இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைகளை, கற்பனைகளை, நியாய பிரமாணங்களை நீங்கள் கவனமாக கேட்டு நீங்கள் செல்லுகின்ற தேசத்திலே அவற்றின்படி நடந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மிராக்கிள்ஸ், இந்த ஒண்டர்ஃபுல் திங்ஸ் எல்லாம் இந்த கானகத்துல நடக்கிற வரைக்கும் அங்க போய் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். எப்படி? மோசே கோல் நீட்டி அல்ல, அப்படித்தானே? உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஆத்திரை இறங்குறதுனால அல்ல. அங்க போன பிறகு அற்புதம் நடக்கும். எப்படி நடக்கும்னா, வார்த்தையின்படி வாழுகின்ற பொழுது, அல்லேலூயா, வசனத்தின்படி வாழுகின்ற பொழுது, தேவனுடைய திட்டத்தின்படி வாழுகின்ற பொழுது, அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு இதுவரையிலும் செய்தது நன்மை, இனி செய்ய போகிறது ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனா பரிதாபகரமாக இன்றைய கிறிஸ்தவ மக்களை பெரும்பாலும் திருச்சபை தலைவர்களும் சுவிசேஷர்களும் ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள் தான் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கானகத்திலேயே அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்னாலும் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் அவர்கள் ஊழியக்காரத்தில் தான் போய் ஜெபித்து நன்மையை தேடினார்கள். அவர்கள் 5 ஆண்டு காலத்துக்கு முன்பும் 10 ஆண்டு காலத்திற்கு முன்பும் ஊழியருடைய ஜெபத்தை தான் நம்பி இருந்தார்கள், ஜெப திட்டத்துக்குள் தான் இருந்தார்கள். இன்றும் சொல்லுகிறார்கள், அந்த ஊழியர் ஜெபித்தார், அற்புதத்துக்காக ஜெபித்தார். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். அற்புதத்தையே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு அடிப்படையாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சிஸ்டம் அப்படி கிடையாது. அற்புதகரமாக தேவன் நம்மை நடத்துவது என்பது வேறு, எப்பொழுதும் அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதல்ல, எப்பொழுதும் அற்புதத்தை செய்து கொண்டிருப்பதில்லை. அற்புதம் யாருக்கு என்றால், ஆண்டவரை அறிந்து அவருடைய திட்டத்துக்குள் வருவதற்கு முன்பாக இருக்கிறவர்கள். வந்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு தேவனுடைய ஐக்கியமும், தேவனுடைய பிரசன்னமும், தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாழ்க்கையை அற்புதமாக நடத்தி செல்லும், அப்படித்தானே? அதற்கு பிறகு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கணத்திலும், இப்போ யோர்தான் பிரிஞ்சது, எரிகோ உடைஞ்சது, அதற்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களாக போய் சேர்ந்த பிறகு யோர்தானை கடக்க விரும்பின வேளையெல்லாம் எப்படி கடந்தார்கள்? அற்புதம் மூலமாக கடந்தார்கள்.
இல்ல, ஒரு படகு செஞ்சுதான் கடந்தார்கள், அப்படித்தானே? இல்ல நீச்சல் அடிச்சு போயிருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் யோர்தான் அவர்களுக்காக மோசேயுடைய காலத்தில் நடந்தது போல் நடக்கவில்லை, அப்படித்தானே? அப்போ அந்த சிஸ்டம் அங்க வேறுபடுகிறது. இதுவரை நடந்தது அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக, அந்த ஆசீர்வாதமான தேசத்துக்கு சென்று சேருவதற்காக. இன்றைக்கு திரும்பவுமாக ஏற்கனவே 30 ஆண்டு 40 ஆண்டு இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கும் அற்புதங்களை குறித்தும் அடையாளம் குறித்தும் மட்டுமே பிரசங்கித்து, ஆண்டவர் உங்களுக்கு நாங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும், எங்க திட்டத்துல சேர்ந்த அற்புதம் நடக்கும் என்று சொல்லி வழி நடத்துகிற பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன? நாம ஜனங்களை எப்பொழுதுமே எங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த வீல்டனஸுக்குள்ளே வச்சிருக்கிறோம், கானகத்துக்குள்ளே. இவங்க கானகத்துக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் தான் இவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும், அப்படித்தானே? கானகத்துக்குள் இருக்கிற வரைக்கும் தான் இவர்களை சார்ந்து இவர்கள் வாழ்வார்கள். ஆனால் கானகத்துக்கு வெளியே வந்து கர்த்தருடைய ஆசீர்வாத பகுதிக்கு வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இப்பொழுது தேவனை சார்ந்து வாழ பழகி கொள்வார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் பிச்சைக்காரர்களாக அல்ல, பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கும். தேவன் ஒரு பேக்கேஜோட வந்திருக்க, ஒரு பிளஸிங் பேக்கேஜ். என்னன்னு சொன்னா, நாம் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களில் அநேகர் ஆண்டவரை இரட்சகராக துதித்துக் கொண்டிருக்க முடியும், ஆண்டவரை இரட்சகர் என்று பாடிக்கொண்டிருக்க முடியும், ஆண்டவரை இரட்சகர் என்று வழிபட்டுக் கொண்டிருக்க முடியும். ஆனால் நீங்கள் இரட்சகரை ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? இரட்சகரை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த இரட்சகர் வந்ததற்கு அடையாளமாக உங்களுக்குள் பரிசுத்தாவினுடைய கிரியை பார்க்கிறீர்களா? ரோமர் 8:9 சொல்லுகிறபடி, ஒருவனுக்குள் கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லை என்றால் அவன் கிறிஸ்துவுக்கு உரியவன் அல்ல. ஏதோ சில சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழ்கிறதல்ல, ஏதோ ஒரு பக்தி முறையை பின்பற்றி வாழ்கிறதல்ல, ஏதோ ஒரு ஆராதனையிலே கலந்து கொள்வதல்ல. இன்னைக்கு வாரம் நம்ம ஆலயங்களுக்கு செல்லுகிறோம், ஒரு குறிப்பிட்ட விதமான வழிபாட்டில் கலந்து கொள்கிறோம், தொழுகையில கலந்து. வாட்ஸ் தி யூஸ், வாட்ஸ் அவுட்கம்? இது நம்ம எப்படி மாற்றி இருக்கிறது? கடந்து போன 30-40 ஆண்டுகால கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ வைத்திருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் நம்மை கௌரவமாக வாழ அழைக்கிறார். பிள்ளைகளாக வாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாக அல்ல, அவருடைய ஐக்கியத்தில் வாழ்கிறவர்களாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடையாளமாகத்தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பை, தயவை, இரக்கத்தை மட்டும் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவரை அழைக்கவில்லை. பிள்ளைகளாக தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், இதனுடைய அடிப்படையை வாழ அழைக்கிறார். அப்படி வாழ அழைக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்காக தகப்பன் நிச்சயமாக இறங்குவான், அப்படித்தானே? ஒரு பிள்ளைக்காக தகப்பன் பரிதவிப்பான், ஒரு பிள்ளைக்காக தகப்பன் வைராக்கியம் கொள்வான், ஒரு பிள்ளைக்காக பெரிய கனவுகளை காண்பான். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாகத்தான் ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். எனவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நாம் வந்து விட்டோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு வேளையாக இந்த வேளையை நாம் பயன்படுத்துவோம். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோமா? இதுதான் முக்கியம். கெஞ்சி கெஞ்சி ஆண்டவருடைய நன்மை பெற விரும்புகிறோமா? ஆண்டவருடைய திட்டத்துக்குள் வந்து அந்த திட்டத்தினுடைய நிறைவேறுதலாக அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு வாழ விரும்புகிறோமா? நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இந்த அனுபவத்திற்கு வருவதை குறித்து தான் அநேகர் இன்னும் சரியாக சிந்திக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு முறை பிரசங்கித்த பிறகும் அநேகருடைய வாழ்க்கையை காண்கிறேன். அவர்கள் இன்னும் அந்த விடுதலின் வாழ்க்கையை வரவில்லை. ஆனால் அவர்கள் நிறைய காரியங்கள், நான் கோயிலுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், பாட்டு பாடுறேன், துதி செய்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், இதையே சொல்லி இதையே தங்களுடைய பிள்ளைகளுடைய அனுபவமாக சொல்லுகிறேன். இல்லை, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனோடு நெருங்கின ஐக்கியம் கொண்டு வாழ்கிறவர்களாக, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு வரவில்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா?